பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் முன்னாள் தாவேகா நிர்வாகி திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் தோழர். கடந்த ஒரு வாரமாகவே பிஜேபி கூட்டணியில் தாவேகா சேரப்போகுது அப்படிங்கிற செய்தி அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் டெல்லிக்கும் கிளம்பியிருக்கிறாரு சிபிஐ விசாரணைக்காக. இந்த செய்தி அப்படிங்கிறது கசிவிடப்படுகிறதா இல்லை எப்படி பூமாச்சுன்னு பார்க்குறீங்க? இது உண்மையாகவே என்ன போயிட்டுருக்கு? இல்லை, இது கசிவெடுப்பது செய்தி இது மாதிரி இது ரூமர் அப்படிலாம் கிடையாது. இது உறுதி செய்யப்பட்ட தகவல். நானே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட அவரோட மாண்பின் கருதி அவரோட பேர் சொல்ல விரும்பலை. நான் அவர்கிட்ட நேரடியாக நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க விஜயோட நாங்கள் போல எங்களோட விஜய் வராரு. அதோட உள்ள அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது விஜயை விரும்பி முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் போய் பேசினார். விஜய் சீமான் கிட்ட பேசல, திரு சீமான் தான் விஜய் கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் களம் மாறிடுச்சு. விஜய் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட பேசினார். அதிமுக திரு விஜய் அவர்கள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு சில புல்லுரிகள் விஜய் கிட்ட பேசினாங்க. அதே மாதிரி விஜயும் காங்கிரஸ்ல போய் பேசினார். நேரடியான காங்கிரஸ் கிடையாது, ஒரு சில ஏஜென்ட் இருக்காங்க காங்கிரஸ்ல, இவங்களோட பேசினாங்க. அந்த அளவுக்கு உள்ளபடியே திரு விஜய் அவர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது. விஜயை நோக்கி எல்லாரும் வந்தாங்க. சொல்லப்போனால் இன்னும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி அவர்கள் சொன்னார், பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொன்ன இடத்துல இருந்த தாவேகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சறுக்கிடுச்சு. அவருக்கு இந்த எப்போ வேட்புமனு கொடுத்தாங்களோ அப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. எல்லாரும் அங்கே இருக்கிற வீட்டின் உரிமையாளர்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க, டிராஃபிக் ஜாம் ஆச்சு. இதெல்லாம் நம்ம செய்தி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா படம் முத நாள் காட்சி ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்புமனு திருப்பி எத்தனை பேர் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, அந்த இதோட தொகையோட யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல, 10% கூட வரல. மொத்தமே ஒரு 1000 பேர் கூட கொடுக்கலன்னும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. சரி, ஓகே, வேட்பாளர் நேர்காணல் பண்ணலான்னு பார்த்தா யாருமே முன் வரல. இவங்க கேட்ட 10 கோடி ரூபாய் கட்சிக்கு நிதி கொடுக்குது யாருமே தயார் இல்லாத. ஒரு வேட்பாளர் 10 கோடி ஒரு வேட்பாளர் கட்சிக்கு ஒயிட்லேயே 10 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 5 கோடி ரூபா வாங்கிட்டாங்க ஆல்ரெடி, அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அதுல 2 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுக்கணும், 2 கோடி ரூபா புசியானுக்கு தனியா, இது இல்லாம கட்டிங் வேற 2 கோடி ரூபா கொடுக்கணும். நம்ம அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் யாருமே தாவேக்கால இல்லை, விஜய் ரசிகர்லாம் இல்லை. ஒரு சிலர், இப்ப TK பிரபுன்னு நீங்க அங்க எடுத்துக்கலாம் காரைக்குடியில, அந்த மாதிரி பர்வேஸ், அந்த மாதிரி ஒரு சில கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்க. அதை தாண்டி யாருமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வந்தவங்க தான் வேட்பாளர் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா MLM கான்செப்ட் மாதிரி எல்லாருக்கிட்டையும் என்கிட்டே கேட்டாங்க, வேட்பாளர் யாரா இருந்தா சொல்லுங்க. அவங்க வேற ஏதாவது கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காம இருந்தாங்கன்னா, ஒரு தொழிலதிபராக இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு பெரிய ஒரு நகை கடை ஓனர், ஜவுளி கடை ஓனர், இந்த மாதிரி ஆட்களை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கட்சியில சேர்ந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அவருக்கு உறுப்பினர் கார்டு இதுல தான் போடுவாங்க, ஆன்லைன்ல தான் உறுப்பினர் கார்டு போடுவாங்க. அன்னைக்கே வேட்புமனு தேதி முடிஞ்சாலும் பரவாயில்ல, வேட்புமனு இவங்க வச்சிருக்காங்க, கையில வச்சிருக்காங்க. வேட்புமனு அன்னைக்கே கொடுத்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அன்னைக்கே நேர்கால் பண்ணி அவங்க செலக்ட் பண்றதுக்கு தயாரா இப்படி உலகத்திலே ஒரு கட்சி இருக்குன்னா அது நம்ம தாவேகா. நீங்க சொல்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ விஜய் கை காட்டுற நபர் MLA ஆவார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி இருந்துமே ஒருத்தர் கூட ரெடியா வரலையா கொடுக்கறதுக்கு? விஜய் கை காட்டினா MLA ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். அவங்க யாரா இருக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க விஜய்க்காக உழைத்தவர்களா இருக்கணும், விஜய்க்காக களப்பணி செய்தவர்களா இருக்கணும், விஜய் ரசிகராக இருந்திருக்கணும், விஜய்க்காக பாலாபிஷேகம் பண்ணியிருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கணும். இவங்க யாருமே இவங்க சொல்ற கேட்டகரிக்குள்ள வரலையே. இப்போ நீங்க யாரு? இப்போ விஜய் சொன்னாரு, புசியானந்த் சொன்னாரு, விஜய்க்காக யாரெல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க, கட் அவுட் வச்சாங்க, போஸ்டர் இது சைக்கிளில் யார் அவங்களுக்கு தானே பதவி, காரில் வரவங்களாம் பதவி இல்லைன்னு சொன்னாரு. புசியானந்த் எங்க இவர் ஆதவ அர்ஜுனா எங்க போய் சைக்கிள் ஓட்டினாரு, எங்க போய் போஸ்டர் ஓட்டினாரு? CTR நிர்மல்குமார் எங்க போய் சைக்கிள் ஓட்டினாரு, போஸ்டர் ஓட்டினாரு? இப்போ அந்த IRS அருண்ராஜா இருக்கட்டும், செங்கோட்டையன் என்ன பண்ணியிருந்தாரு? இவங்க எல்லாம் பாருங்க, தலைமை நிர்வாகிகள் யாரை வேணாலும் நீங்க எடுத்துங்க, எல்லாமே மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க, RSSல வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, விஜய்க்காக 33 ஆண்டுகாக நான் உழைத்தாங்க, என்கிட்ட ஒரு பைசா வாங்கலைங்க, விஜய் எனக்கு சீட்டு கொடுக்குறான்னு சொல்லுங்க, நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். அந்த மாதிரி எந்த வேட்பாளருமே கிடையாது. அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை. இது கட்சியே கிடையாது. நம்ம ஆரம்பத்துல சொல்றோம், இன்னும் இது ரசிகர் மன்றமா தான் இயங்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போய் கார்பரேட் நிறுவனமாக இருந்து, அந்த கார்பரேட் நிறுவனத்துல நீங்க டீலர்ஷிப் எடுக்கணும்னா நீங்க அட்வான்ஸ் பணம் கட்டணுன்ற மாதிரி தான் இங்க நடந்துருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த விருப்ப மனு அந்த விஷயத்துல இருந்து தான் அவங்களுடைய சரிவு ஆரம்பிக்குதுன்னு பாக்குறீங்களா? அதனுடைய நீட்சி தான் இந்த கூட்டணிக்கு போறாரு. இல்ல, விஜய் பயந்துட்டார். விஜய் கிட்ட இவங்க பயங்கரமா கட்டமைப்பு என்ன சொன்னாங்கன்னா, 1,00,000 பேர் வாங்கியிருக்காங்க, வேட்பு மனு வாங்கியிருக்காங்க. முதல் நாளே 50,000
30,000 பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ண 1,00,000 பேர் வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து அதுல வந்து நமக்கு 20% வந்துச்சுன்னு ஒரு மாவட்டத்துல மிரட்டி அவங்க வந்து விருப்ப மனு வந்து வைக்க வச்சாங்க. இப்ப விஜய் பேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து 100 பேர் வந்து விருப்ப மனு வந்து கொடுக்கணும். சோ அப்படிலாம் வந்து வந்ததுனால இவர் வந்து பரவாயில்ல ஹாப்பி ஆயிட்டாரு. பரவாயில்லையே கிட்டத்தட்ட 234 தொகுதி அதை விட 10 டைம்ஸ் வந்திருக்குன்னு அவர் நினைச்சார். ஆனா வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் வந்து நேர்காணல் பண்ணணும், ஒருத்தன் கூட வரல. ஏன்டா அவன் கொடுத்தவெல்லாம் வரலன்னா ஃபோர்ஸ் பண்ணி தாங்க எங்ககிட்ட கேட்டாங்க. தலைவர் பேர்ல 10 ஃபார்ம் போடணும், பொதுச் செயலாளர் பேர்ல 10 ஃபார்ம் போடணும்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்ககிட்ட வாங்கினால கண்டி. அவன் பேர்ல போடலங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் பேர்ல போடணும்ல, அவர் பேர்ல போடல. புசியானந்த் பேர்லயும் விஜய் பேர்லயும் போட்டிருக்காரு. அப்ப யாரு விஜய் 234 தொகுதியில் நிக்க முடியும்? அவர் சொன்னாரு மதுரை விஜய் சொன்ன மாதிரிதான் கடைசியில் நடந்தது. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் வந்தாரு. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு விஜய் பேசவே இல்லை. இதுதாங்க ரியாலிட்டி. நீங்க வந்து என்ன வேணாலும் டயலாக் பேசிட்டு போலாம். களத்துல இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு பூத்ல ஏஜென்ட் இல்ல, பூத்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது, பொறுப்பாளர்கள் கிடையாது, மாவட்ட செயலர்கள் கிடையாது, களத்துல எதுவுமே வேலை செய்யல. சும்மா வந்து சோசியல் மீடியால மட்டுமே அவங்க இயங்கிட்டு இருக்காங்க, சமூக வலைத்தளங்கள் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. மாநாடு போட்டா அந்த மாநாட்டுக்கு போய் வேடிக்கை பார்க்க கூட்டமா சேர்ந்த கண்டி எலெக்ஷனுக்கான வேலை எவனுமே செய்யவே இல்லை. இப்ப இதை பார்த்து விஜய் வந்து ஷாக் ஆகுறாரு. 234 கேண்டிடேட் அவருக்கு இல்லைங்க, முழுசா 10 கேண்டிடேட் கூட இல்ல அவர்கிட்ட. அந்த 10 கேண்டிடேட் பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகிகள் எல்லாமே வேற கட்சியில இருந்து ஓடி வந்தவன் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் கூட வந்து விஜயோட ரசிகர் வந்து இல்ல, தொண்டர் இல்ல. அப்ப அவர் இவங்களை நம்பி எப்படி எலெக்ஷன்ல எப்படி அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரு? திமுக வைத்து இவ்வளவு தூரம் பேசுறாரு, தீய சக்தி திமுகன்னு சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு. தோத்து போனா திமுக என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியல. களத்துல வந்து பயந்து போயிட்டாரு. பயந்து போயிட்டு இப்ப வேற வழியே இல்ல, நம்மளோட பிக் பாஸ் கிட்டே போலான்னு சொல்லிட்டு மோடி காலில் வந்து சரணாகதி அடைஞ்சு. இல்லை வேற வழியன்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுக்கு அவர் ரெடியாக வர. ஏன்னா இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, ஒரு தேர்தலில் கூட போட்டி போடல, அன்டெஸ்டடாக இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷன்லாம் தனியாக போட்டி போட்டு அப்புறமேட்டி கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தானே ஒரு முடிவாக இருக்க முடியும், நல்ல முடிவாக இருக்க முடியும். இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு இல்லையா? பொலிட்டிக்கல் சூசைடுன்னு நீங்கள் சொல்றீங்க. அவர் பர்சனல் லைஃப்ல எடுத்துங்க, அவரோட சினிமா கேரியர் எடுத்துங்க. அவர் வளர்த்து விட்ட அப்பாவை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார். அவர் தான் வந்து வீட்டெல்லாம் அடமானம் வச்சு அவர் வந்து சொந்தமா தயாரிப்பாளர், டைரக்டர் அவங்க அப்பா தான். இவரோட முதல் படத்துக்கும் சரி, தொடர்ச்சியா 4-5 படங்களுக்கும் அவங்க அப்பா தான் இவர் வச்சு படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். இன்னைக்கு அப்பா இவரோட இருக்காரா? அவங்க அம்மா இவரை வளர்த்தாங்க, அம்மா மேலே வழக்கு போட்டார். அதுக்கு அடுத்தது மனைவி வந்து நட்டாத்துல கழட்டி விட்டாச்சு. இவர் வந்து இன்னைக்கு இவர் அப்பா வந்து படம் எடுத்து அதுல வந்து இவர் நடிச்சு பெரிய நடிகர் ஆயிட்டாரு, உச்சம் தொட்ட நடிகர். நான் பார்க்காத பணமா, கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லலாம். அவர் மகன் வந்து படம் பண்றதுக்காக தொடர்ச்சியா கேட்கும்போது எந்த விதமான ஒரு சப்போர்ட்டை எதுவுமே பண்ணல. வெளி படத்துல போய் அவர் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுறதோட சிக்கல் இருக்கு, ஃபினான்ஸ் பிரச்சனைல அதை மாட்டிட்டு அந்த படம் கிட்டத்தட்ட 6 மாசமா நிக்குது. ஏன் ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி? நீங்க இருந்து ஒரு நடிகையோட பொங்கல் கொண்டாடுறதுக்கு இங்க இருந்து பிரைவேட் ஜெட்ல போறீங்கல்ல சார், வார விடுமுறை கொண்டாடுறதுக்கு பிரைவேட் ஜெட்ல போறீங்களா, வெளிநாட்டுல இருந்து பவுன்சரை இறக்கி வச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு செலவு பண்றீங்களா? ஒரு நாளைக்கு அவர் வெளியில போனார்னா கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா செலவு பண்றாரு. 60 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ற விஜய் அவரோட ஒரு வாரம் பாக்கெட் மணியை செலவு பண்ணியிருந்தா அவர் பையனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துடலாம். ஜேசன் சஞ்சய்க்கு அப்படி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரா? அவர் மகள் வந்து வெளிநாட்டுல போய் படிச்சாங்க, அந்த பட்டமளிப்பு விழாக்கு ஒரு தந்தையா போய் நின்னார் அந்த இடத்துல. என்ன சார் பண்ணியிருக்காரு? இவருக்காக வந்து உயிரை விட்ட எத்தனையோ வந்து தொண்டர்கள் இருக்காங்க. விக்கிரவாண்டியில வந்து திமுக அரசாங்கம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்ததுனால நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்க. அடிப்பட்டவனுக்கு 2 லட்சம் சொன்னீங்களா? அந்த 2 லட்சம் கொடுக்கவே இல்லையா? இவங்க தமிழக அரசாங்கம் 1 லட்சம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 2 லட்சம் சொன்னீங்க. அடிப்பட்டவங்களுக்கு 1 பைசா நீங்க வந்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போடுவோன்னு சொல்லி அதுலயும் ஒரு சீட்டிங் பண்ணி அந்த பைசா யாருக்கும் போய் கொடுக்கல. எங்க நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்க? எங்க நீங்க வந்து சரியா நடந்திருக்கீங்க? இப்போ வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் சூசைட்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு? நீங்க எல்லாத்துக்கும் தயார் சார். நீங்க கரூர் சம்பவத்தை நீங்க நேர்மையா அணுகுனீங்களா? எதுவுமே உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பரன்சியோ இல்ல வந்து உண்மையாக நேர்மையாக நான் எதிர்கொண்டேன் விஜய் சொல்லுங்க. சினிமாவா இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், மூணுத்திலுமே அவர் வந்து குறுக்கு வழியில தான் கையாளுறாரு. இந்த எல்லா பிரச்சனையுமே இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்பயே அந்த கூட்டணி விஷயத்தை பத்தி யோசிக்கல, இப்பயே யோசிக்கிறாரு இல்லங்க. அவருக்கு வந்து ஒரு பிம்பத்தை வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணாங்க, அது உண்மைன்னு நம்பினாருங்க விஜய். இவங்க சொல்லுகின்ற இந்த கட்டுக்கதைகள்லாம் 10 மாவட்டம் 15 மாவட்டத்திலிருந்து ஆட்களை திரட்டி இது ஒரு தொகுதியில இருந்து வந்த ஆட்கள்னு சொல்லிட்டு விஜயை நம்ப வச்சாங்க. அவரு நம்பினாரு. நீங்க கூட்டத்தை சேர்த்துட்டு விஜயை கூப்பிட்டாங்களா கண்டி? விஜய் வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் சேர்க்கல. நான் என்ன கேக்குறேன்னா, இதே விஜய் அவர்கள் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போறதுக்கு வந்து வந்தாரு, பெரியார் திடலுக்கு வந்தாரு, அப்போ எந்த கூட்டமும் வரல.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீலாங்கரையில வந்து பாலவாக்கத்துல வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வந்தார். நான் பார்த்திருக்கேன், யாருமே இல்ல. அவரு கார் டிரைவர் மட்டும்தாங்க. ரோட்ல எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. விஜய் நெருங்கி யாருமே வரல. யாருமே விஜய்க்காக கூட்டம் கூடவே இல்லையே. இப்ப வந்தார் ஐயா நல்லக்கண்ணோட இறுதி மரியாதை செலுத்த வந்தார். நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அவர் கூட வந்த 10 பேர் தானே, யாருமே அவரோட வந்து பெரிய கூட்டம் அதுல. இதுதான் வந்து ரியாலிட்டி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து தலைவரை வந்து மகிழ்ச்சி படுத்தணுன்றதுக்காக எல்லா ஆட்களையும் திரட்டி வச்சு அதுக்கப்புறமா இவர் வந்து வர வைக்கிறாங்க. இதுதான் வந்து சிக்கல். இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருமே இல்லைன்னும் போது இப்ப அந்த ரியாலிட்டி வந்து விஜய்க்கு வந்து வலிக்குது. இப்போ இவர் சைடு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா, இல்ல பிஜேபியோட அழுத்தம் ஏதாவது காரணம் இருக்கா? பிஜேபியோட அழுத்தம் 100% இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 26 கட்சிகளோட கூட்டணி, இன்னும் எத்தனை கட்சி உள்ள வருவாங்க தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அணி விசஸ் டெல்லி அணின்னு சொல்றாங்க. தமிழ்நாடை தலைகுனி விட மாட்டேன்னு தான் முதல்வர் சொல்ற கண்டி திமுகவை தலைகுனி விட மாட்டேன்னு வந்து சொல்லல. பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சு மக்கள் கிட்ட இவங்க வந்து போறாங்க. அதிமுக பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க தனியா நின்னாங்கன்னா கூட அவங்க டஃப் கொடுத்துருக்கலாம். எப்ப வந்து நீங்க பிஜேபியோட கூட்டணி போனீங்களா, உங்களுக்கு களத்துல வேலை செய்யறதுக்கு அங்க ஆட்களே கிடையாது. நிறைய பேர் இப்ப வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சசிகலா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. வெளியில போன வந்து டிடிவி தினகரன் நிர்பந்தின் காரணமாக உள்ள வர வைக்கிறார். சோ இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. நீங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க விஜய்க்கு நீங்க சொல்றீங்கல்ல நிர்பந்தத்தின் காரணமா, எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம் வந்தது சொல்லுங்க. இதே வந்து சொன்னாங்க நம்ம வந்து பிஜேபியோட போனா தோக்குறது உறுதின்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் வந்து தெளிவா சொன்னாரு, எல்லாரும் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நாங்க வந்து -40,000 இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், 40,000 ஓட்டுல இருந்து நான் வந்து மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் என்னோட தோல்விக்கு காரணம். நான் எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன், ஆனா என்ன தோக்கடிச்சது பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வந்து எனக்கு இஸ்லாமியர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடல, இது எனக்கு பெரிய வந்து அடியா விழுந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி பல்வேறு தரவுகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்புமணி ராமதாஸும் சிபிஐ வந்து வழக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிடிவி மேல வழக்கு இருக்கு, எடப்பாடி மேல வழக்கு, ரெட்டையில வழக்கு இருக்கு, உங்களுக்கு வந்து கொடநாடு கொலை வழக்கு இருக்கு, பல்வேறு வழக்குகள் இருக்கு. அதே வழக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு, உங்களுக்கு கரூர் வழக்கு இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா மணி லாண்டிங் இருக்கு. சோ இந்த ஈடியும் உள்ள வராங்க. இப்ப விஜய் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கரூர் வழக்குல இருந்து அவர் தப்பிச்சாலும் பாத்தீங்கன்னா ஈடியில வந்து சிக்குவார். சோ இந்த சிக்கல் எந்த கேஸ் என்ன முகாந்திரம்? இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக வந்து பணம் வாங்கிருக்காங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டுகள்ல நிறைய வந்து கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் வந்து ஒயிட்லயே வாங்கியிருக்காங்க, அக்கௌண்ட்லயே வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கு. இந்த சிக்கல்கள் வந்து அவர் வந்து வெளியே வரணும்னா இப்ப நீ வந்து ஈடியில வந்து மாட்டின ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னமும் அந்த வெளிநாட்டு சொகுசுகாரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து லிக்விட் கேஷ் கைப்பட்ட அந்த புலி பட பிரச்சனைக்கு இன்னும் வந்து ஃபைன் கட்டாம இருக்கு. இப்ப இந்த எல்லா பிரச்சனையும் மொத்தமா வச்சு அவர் லாக் பண்றாங்க. 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு, ஒன்னு கூட்டணிக்கு வா இல்ல ஜெயிலுக்கு போ. நான் ஜெயிலுக்கு போக தயாராகணுமோ அப்ப கூட்டணிக்கு வர்றாரு. இந்த அழுத்தங்கள்லாம் அவருக்கு இருக்குதுன்னா அந்த அழுத்தத்தை வெளியே சொல்லி அவர் மேல சிம்பத்தி உருவாக்குறது தான் அவர் பார்த்திருப்பாரு. அதையும் அதை விட்டுட்டு என் கூட்டணிக்கு போறாரு. இல்ல சிம்பத்தினா நீங்க எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்? தவறெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, ஃபண்ட் ரைஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. கரூர் பிரச்சனைக்கு மூல காரணம் நீங்க தான். ஜனநாயகன் படம் வெளியில வராது காரணமே நீங்க தான். ரிவைசிங் கமிட்டி நீங்க போகவே இல்லை. இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான் நிறுவனமே பாத்தீங்கன்னா ஓடிடில இருந்து நீங்க வெளியில போங்கடான்னு சொல்லிட்டு பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எனக்கு செட்டில் பண்றீங்க சார், நீங்களே ஓன் ரிலீஸ் படத்தை பண்ணீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். விஜய் வந்து தானாக ஏற்படுத்திக்கிட்ட, நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே வேலையே செய்ய மாட்டேன் களத்துல, நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துறேன். ஏங்க அவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாருங்க, வேலூர்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்க வருவேன் சொன்னாரு. எல்லா கிராமத்துக்கும் எப்போ வருவேன், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவேன்னு சொன்னேன். அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கவர் எப்படி நீங்க அரசியல்ல வந்து ஒரு தெளிவான முடிவு நீங்க எடுக்க முடியும் சொல்லுங்க? அது எதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடையாது. இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து எந்த தகவலையும் நம்பாதீங்க, அதிகாரப்பூர்வமான தகவலை நம்புங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மக்கள்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எல்லா இடத்துலையும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க போய் கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தானே சார் உங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி வந்து நாளைக்கு தான் 15ஆம் தேதி தான். 14ஆம் தேதியே நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க. வந்து மாவட்ட செயலர்கள் வந்து என்னன்னு சொல்லி நேற்று கூட்டம் நடத்தினார் புசி ஆனந்தனா, இந்த மாதிரி நம்ம வந்து பாஜகவோட அப்படியே பேரை சொல்லி கேட்குறாங்க. பாஜகவோட கூட்டணி போறதுக்கு நீங்க வந்து எத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா 90% மேற்பட்டவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இது குறித்து பத்திரிகையாளர் ஒருத்தர் கூட அவர்கிட்ட சிடிஆர் நிர்மல் கூட ஒருத்தர் கூட கேள்வியே கேட்கலையே. அப்ப ஏன் சார் நீங்க தனித்து தான் போட்டியிட போறீங்க, அப்புறம் ஏன் பாஜகவோட கூட்டணி போறதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு எதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ல வந்து கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்து கேட்க மாட்டேன்றாங்க?
கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விஜய் குறித்து பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டிஆர்பி இருக்கு. விஜய்க்கு எதிராக பேசினா அவங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கும் இல்லை, டிஆர்பிக்காக செய்கின்ற ஊடகங்களோட வேலையை தான் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நேர்மையான ஊடகங்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து நான் தான் சொல்றேன், நண்பர் தகுந்த சோர்ஸ். நம்ம வந்து ஒரு பிஜேபியோட தலைவர்கிட்ட தான் இதை கேட்டோம், நம்ம வேற யாருக்கிட்டயும் நம்ம வந்து இது கேட்கல. அவரே இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தணும். அதனாலதான் நம்ம இவ்வளவு தைரியமா நம்ம வந்து சொல்ல முடியுது. ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். அதிமுக தொண்டர்கள் இதை வரவேற்கிறதா பார்க்க முடியுது. ஆனா அதே சமயம் விஜய் கிட்ட வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு, சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு, விஜய் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுகள்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? அதை விஜய் யோசிக்கலையா? சார் அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார் சார். அவர் பிரச்சனையை மட்டும்தான், அவர் வந்து அவரை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவருக்கு வந்து இப்போ ஒரு நடிகையோட வெளியில வந்தா நமக்கு ஏற்கனவே வந்து முறைப்படி டைவர்ஸ் ஆகல, இது சிக்கல் வரும்னு விஜய்க்கு தெரியாதா? தெரியும். அவரு மக்களை வந்து முட்டாளா நினைக்கிறார், தன்னோட தொண்டர்கள் வந்து முட்டாளா நினைக்கிறார். நம்ம என்ன பண்ணாலும் இந்த மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அபிரிதமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எதனால வந்ததுன்னா, 41 பேர் செத்து போனாலும் அடுத்த கூட்டத்துக்கு விஜய்க்கு எப்போ கூட்டம் கூட ஆரம்பிச்சதோ, இந்த முட்டாள் கூட்டம் எப்படியா இருந்தாலும் நம்ம பின்னாடி வந்து நிற்கும். நான் பிஜேபியோட கூட்டணி போனாலும், அதிமுகவோட கூட்டணி போனாலும் சரி, இல்ல சீமானோடய நாளைக்கு வந்து நான் கூட்டணி போனாலும் சரி, இல்ல தனித்து நின்னாலும் எனக்கான ஓட்டு வங்கி வரும்னு அவர் வந்து உள்ளபடியே நம்புறாரு. மக்களையும் தன்னோட தொண்டர்களையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. தான் ஒரு பெரிய உயர்ந்த மனிதன், மற்றவங்க எல்லாம் வந்து எனக்கு கீழானவன்னு அவர் நினைக்கிற இந்த மனப்பான்மை தான் அவருக்கு வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சவுகடியா விளக்கும். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்கவே பிஜேபிக்கும் மோடி பேர் சொன்னாலுமே ஒரு எதிர்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கூட்டணி சேரும்போது அந்த எதிர்ப்பு நம்மகிட்டயும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவருக்கு என்னதான் பிளான் இருக்கு? இப்போ கட்சி இந்த தேர்தலோட முடிச்சுக்கலாம்னு பாக்குறாரா, இல்ல அவங்க கூட கூட்டணி கட்சியாவே இருந்துகிட்டு தொடர்ச்சியா அரசியல் களத்துல இருக்கான்னு பாக்குறாங்க? இல்ல, அவருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா சர்வைவல் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது, கட்சியை நடத்துது, இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் உயிர் வாழணும்னா முதல்ல வந்து எனக்கு தேவை ஆக்சிஜன் அவர் நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் உயிர் பொழைச்சிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து எந்த பக்கம் ரூட்டு போகணும், அது வந்து நான் வந்து டெல்லிக்கு போகணுமா இல்லை தமிழ்நாட்டுக்கு போகணுமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு அவர் வந்து சர்வைவல் பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்னன்னா கட்சியே வந்து முழுகி போச்சு. இவங்க செய்த பல்வேறு இந்த குளறுபடிகள், விஜய் எதையுமே விஜய்க்கு காதுக்கு போகாம இவங்களே சொந்தமான முயற்சிகள் எடுத்து தொண்டர்களை வளர்க்காம, களத்துக்கு போகாம, மக்கள்கிட்ட பேசாம, கருத்துரையாடல் பண்ணாம, அரசியல் மையப்படுத்தாம வெறும் ரசிகர் மன்றமாக வச்சிருந்தோட விளைவு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாங்க, விஜயை பார்த்தாங்க, கூட்டம் கூடிச்சு, போட்டோ எடுத்தாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களை நீங்க அரசியல் வகுப்பு எங்க எடுத்தீங்க? அரசியல் எங்க சொல்லி கொடுத்தீங்க? ஏங்க கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியாரை வச்சுட்டு இருக்காங்க. உன் மனைவியை நீ வீட்டை விட்டு வெளில துரத்துற, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கொள்கை தலைவரா நீ பெரியார் வச்சிருக்கீங்க, உன் மகளுக்கே நீ வந்து ஒரு தந்தையா நடந்துக்கல, அவங்கள வந்து நீங்க வந்து 7-8 வருஷமா அவங்கள வந்து எந்த விதமான கல்வி உதவி கூட நீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீ வந்து கல்வி உதவி தொகைன்னு சொல்லிட்டு யாரோ மாணவர்கள்லாம் வந்து மாவட்டத்துல 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு விருது வழங்கினல்ல, வெல் அண்ட் குட், நம்மளும் வந்து பாராட்டணும். உன் மகள், உனக்கு பிறந்த மகள் படிப்புக்கு நீ காசு கொடுத்தியா? நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நியாயமா பேசணுங்க. எதுவுமே பண்ணலங்க விஜய். அப்போ ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சியே இந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து நிறுத்திட்டும் போது, அப்ப களத்துல வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு விஜய் நின்னாலே தோப்பாருன்றது அவருக்கு வந்து கள நிலவரம் வந்துருச்சு. அப்ப தனியா நின்று நம்ம காசையும் செலவு பண்ணி ஆட்களும் இல்லாம நம்ம அவமானப்படுறதுக்கு, அதுக்கு பேசாம பிஜேபி கிட்ட போனா பணத்துக்கு பணமும் கொடுப்பாங்க, தேர்தல் செலவும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க, வேட்பாளரும் வந்து யார் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சோ பிரச்சனையே இல்ல, தோத்தாலும் பிரச்சனை இல்ல, பாஜகவோட கூட்டணி போய் தான் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இதே வெக்கமெல்லாம் விஜய் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பேசுவாரு. நான் தவறு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் வந்து பேசினாலும் மக்கள் நம்புவாங்கன்னு அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு, தவறான கணக்கு போடுறாரு. இப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா உள்ள போனாலுமே அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு, இவங்களும் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 2 பேருக்கு கிளாஷ் வந்துடாதா? அது எப்படி சமாளிக்க போறாங்க? பார்கெனிங் கெப்பாசிட்டியை வந்து விஜய் வந்து முற்றிலும் வந்து எழுந்துட்டார். விஜய் வந்து பெரிய ஒரு பிம்பம், பெரிய ஒரு கல்ட்டு, அவர் வந்து முதன்மை சக்தின்னு சொல்லி இந்த கட்டின இந்த பிம்பம்லாம், இந்த கட் அவுட்லாம் இன்னைக்கு வந்து சரிஞ்சு போச்சு. இப்போ வந்து கீழே விழுந்து போச்சு. கீழே விழுந்ததை தூக்கி நிறுத்ததுக்கு ஆள் தான் இப்போ அவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல விஜய் பேசுனது பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் நான் சிஎம், 2.5 வருஷம் நீங்க சிஎம், இந்த முதல்ல 2.5 வருஷம் யாரு சிஎம்மா இருக்கிறது தான் பிரச்சனையா இருந்தது. அப்படிதான் வந்து முதல்ல வந்து பேசினாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடியும் அதுக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வேணா உங்களுக்கு டிப்டி சிஎம் தரும்போது இல்ல இந்த டீல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இப்போ இவருக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து சிபிஐ நெருக்கடி, இந்த மாதிரி மணி லாண்டரிங் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, எது பண்ணாலும் திமுக தான், கரூர் சம்பவமா திமுக தான். இப்ப இது கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா,
திமுக தான் வந்து சதி பண்ணி விஜய் வந்து பிஜேபி கிட்ட எடுத்து போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலும் இந்த தற்கூரி கூட்டம் வந்து நம்புவாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து செயல்பாடு ரொம்ப மோசமா போனதுனால, பார்கெனிங் கெப்பாசிட்டி இழந்ததுனால இப்ப பிஜேபி என்ன சொன்னாலும் சரி அவர் ஒத்துக்கின்ற ஒரு மனநிலையில இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு டிப்டி சிஎம் இல்ல, உனக்கு எதுவுமே இல்லை, வெறும் சீட்டுக்கு மட்டும்தான் நாங்க பணம் தருவோம், 20 சீட்டோ 30 சீட்டோ 40 சீட்டோ தருவோம்னு சொன்னாலும் விஜய் வந்து ஒத்துக்கொள்கின்ற மனநிலைக்கு இப்போ வந்து வந்துட்டார். அவர் வந்து இவங்க கிட்ட ஃபைட் பண்ற அளவுக்கு, என்னால முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் எந்த விதமான ஒரு ஒரு கட்டுக்கோப்பா கட்சியை வச்சில்லாதோட விளைவு இன்னைக்கு மோசமான நிலைமையை சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ விஜய் எது பண்ணாலும் அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா, விஜய் கட்சியில சேர்ந்தா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையில, இல்லை அவர் கொள்கை பிடிப்போடு இருக்காரு, மாற்று சக்தியா வந்திருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில உள்ள வந்திருப்பாங்களே, அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கு? நீங்க யார்கிட்டயாவது பேசுனீங்களா? ஆமா, நிறைய பேர் நம்ம யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. பொதுவாக அங்கிருந்தா நம்மளுக்கு வந்து அழைப்பு இருப்போம். இப்போ எங்களே எடுத்துக்கலாம், எங்களே உதாரணம், நானா இருக்கட்டும், ஜெகதீஸ்வரனா இருக்கட்டும், ஐயநாதன் அவங்களா இருக்கட்டும், இப்போ நாங்கெல்லாம் எதுக்காக வந்து விஜய் ஆதரித்தோம், நான் ஆரம்பத்துல இருந்து விஜய் வந்து பொலிட்டிகலைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து நிறைய வேலைகள் விஜய்க்காக செய்தோம். இவங்க பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் உள்ள வந்துக்காங்கன்னா ஒரு புதியதாக ஒரு சக்தி வராரு, இவர் பின்னாடி பல்வேறு இளைஞர்கள் இருக்காங்க. இங்க தமிழகத்துக்கு வந்து ஒரு உண்மையா ஒரு இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுறது ஒரு நல்ல விஷயம். அவர் வெற்றி தோல்வியை தாண்டி அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இளைஞர்கள் சொல்றதை நம்ம வந்து போனோம். ஆனா அந்த இளைஞர்கள் வந்து பெருவாரி இளைஞர்கள் வந்தார்கள். அவருக்கு வந்து விஜய் ரசிகர்களா இருந்தா அவர் வந்து கட்சிக்குள்ள மெம்பர்ஷிப் போட்டு, நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம், அந்த மொபைல் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு கொள்ளறுபடிகள் நடந்தது, அதுல பல்வேறு ஊழல்கள் வந்து நடந்தது. அதையும் தாண்டி இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் முயற்சி பண்ணது காரணம் என்னன்னா, இந்த இளைஞர்கள் வந்து அரசியல் மையப்படுத்துவாங்க, விஜய் வந்து ஒரு உண்மையிலே ஒரு கல்ட்டா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இவர் எந்த விதமான அரசியலும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காம வெறும் அந்த ரசிகர்களாவே அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தோட விளைவு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னன்னா விஜய் என்ன பண்ணாலும் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து கரூர் ஸ்டாம்பேடா, விஜய் மேல தப்பு இல்லை, எந்த நீங்க வந்து கருத்துரை நீங்க எதிர்மறையான கருத்துக்கள் சொன்னாலும் விஜய் ஆதரிச்சு அவங்க வந்து பேசி டிவோர்ஸ் கேஸ்ல எவ்வளவு அபியூஸ், அதுதான் இதை வந்து பேசியிருந்தாங்க. இப்போ நாங்களே இருக்குன்னா எங்களுக்கு எதிராக பல்வேறு காணொலிகள் வந்து போடுறது, ரொம்ப தரக்குறவா வந்து பேசுறது, மாஃபிங் பண்ணி பேசுறது, இப்படிலாம் இருந்ததுன்னா எங்களை வந்து அவமானப்படுத்தணும் அவங்க நோக்கம் கிடையாது, விஜயை வந்து உயர்த்தி பேசணுன்றது அவங்களோட நோக்கம். ஏன்னா இவர் வந்து கடவுளுக்கும் மேல, அப்பா அம்மாவுக்கும் மேல, அவர் வந்து ஒரு ரோல் மாடலா பார்த்தாங்க இந்த இளைஞர்கள். அதனாலதான் விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருந்தது. போக போக என்ன ஆச்சுன்னா விஜயோட பிம்பம் வந்து குறைஞ்சுது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல இவரை பார்க்க வந்த தொண்டர்கள் இறந்து போனப்போ அதுக்கு வந்து பொறுப்பே, நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பே இல்லைன்னு சொல்றேன் இந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் இருக்கும்போது கூட அவரை வந்து சொந்த வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி அவர் டைவர்ஸ் விஷயம் வரும்போது கூட ஆதரிச்ச இந்த தொண்டர்கள் இன்னைக்கு அவர் வந்து பிஜேபியோட நிலைப்பாடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் நான் சொன்னேன், இல்லைண்ணா நாங்க போறோம்னா, இப்ப நீங்கள்லாம் சொல்லும் போது நாங்க ஏதோ காழ்ப்புணர்ச்சியில பேசுறீங்க, உங்களுக்கு ஏதோ வந்து நீங்க ஏதோ எம்எல்ஏ சீட்டு கேட்டுறீங்க, இல்ல கட்சியில ஏதோ பதவி கேட்டுறீங்க, கொடுக்காதனால காழ்ப்புணர்ச்சியில நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு நாங்க உங்களுக்கு எதிராக பல்வேறு இது வந்து நாங்க எழுதுவோம், தொடர்ச்சியா எழுதிட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னதான் இன்னைக்கு படிப்படியா நடக்குது. இவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்றாரு. பிஜேபியில எங்களை அடகு வைக்கிறதுக்கு நாங்க இங்க தயாரா இல்ல. நாங்க எங்களுக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காது, அதுக்காக நாங்க வந்து பிஜேபி ஆதரிப்போம்னு எங்களுக்கு வந்து ஒரு எண்ணமே கிடையாது. அப்ப இந்த ரெண்டு கட்சிகள் தான் எங்களுக்கு மாற்றணும். இதுல யாரு பெஸ்ட், திமுக அண்ணா திமுக நாங்க வந்து பார்த்துப்போம். அதுக்கு நாங்க விஜய் வந்து பிஜேபியில் இருக்கிறதுனால நாங்க பிஜேபியும் புறக்கணிக்கிறோம், அண்ணா திமுகவும் புறக்கணிக்கிறோம், விஜயும் நாங்க புறக்கணிக்கிறோம். அதனால விஜயோட வாக்கோ சரி, விஜயோட கலப்பணியோ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்து இறங்கி வந்து கட்சிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பூதாகரமான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது இதுவும் விஜய் கிட்ட போய் சேர்க்கப்படலை. அதுதான் வந்து இங்க பிரச்சனை. எது நடந்தாலும் கட்சியில புசி ஆனந்தோட இது நின்று போது அடுத்த கட்டத்தை ஊற்றி நகர்லன்றது இது மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு சர்க்கிளா தான் நம்ம வந்து பாக்குறோம். இதுல முக்கியமான பகுதி வந்து சிறுபான்மையினர் வாக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது சிறுபான்மையினர் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க மாற்று சக்தி வருதுன்னு சொல்லி, இப்போ அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? இன்னொரு பக்கம் பிஜேபி இதெல்லாம் யோசிச்சிருக்கும்ல, இப்போ அவர் தனியா நின்னார்னா சில வாக்குகள் பிரியும், அது திமுகவுக்கு பாதகமா அமையும். இப்போ அவரும் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாருன்னா ஆப்வியஸா வந்துட்டு சிறுபான்மையினர் ஓட்டு நம்ம கூட்டணி கிடைக்காது, திமுக கூட்டணி தான் போகும் அப்படிங்கிறத பிஜேபி கணிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த விஷயத்தை நீங்க ரெண்டா பார்க்கணும். இப்போ யாரெல்லாம் வந்து விஜய் வந்து சிறுபான்மையினர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கெல்லாம் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து ரியாக்ட் பண்ண கூட முடியல, அவங்களுக்கு போதுமான நேரம் வந்து கிடையாது. சப்போஸ் இன்னும் ஒரு 6 மாதம் இருந்தால் கூட அவங்க வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் இணைஞ்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல இவர் பண்ணதுனால உள்ளபடியே பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு எதிராக விஜய் எங்க நிற்கிறாரோ இல்லை விஜய் கட்சி எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கே வந்து
நாங்க பிஜேபியை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடி விஜயை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. எங்களை வந்து நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு இவரை நம்பி நாங்க வந்து பல பேரை வந்து நீங்க அரசியல் ரீதியா வந்து அண்ணன் தம்பியா பழகினா கூட நாங்க இன்னைக்கு எல்லாரையும் எதிர்த்து களமாடினதை விஜயோட இந்த இரட்டை வேஷத்தை வந்து நாங்க இன்னைக்கு வந்து தோல் உரிக்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறுபான்மையினர் மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து இன்னைக்கு விஜய் விட்டு விலகி எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு அளித்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போய் ஆதரவு அளித்து கூட அவங்களுக்கு வந்து முன்னாடியே இந்த செய்தி வந்து போனதுனால தான் இந்த நிகழ்ச்சி இந்த செயல்பாடுகள்லாம் வந்து நடக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா பாஜகவோட செயல் திட்டம் வந்து எப்படி இருக்குன்னா விஜயை வைத்து எடப்பாடிக்கு வந்து கடிவாளம் போடுறாங்க. நீ ரொம்ப பேசுனேன்னா நீ இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்காங்க. உன்னை விட இப்போ போட்டி அப்படின்னா மணிவண்ணன் படம் மாதிரி தான். அண்ணன் ஜட்டியை யாரு துவைக்கிறதுன்றது தான் பிரச்சனையே. இது அந்த ஜட்டியை துவைக்கிறது யாரு? உங்களுக்கு வந்து விஜயா எடப்பாடியான்றதான் அங்க சிக்கல். நான் எவ்வளவு சீனியரு, நான் தாண்டா வந்து ட்ரௌசர் அலசுன்னு எடப்பாடி சொல்றாரு. நீ என்னதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு முரட்டு முட்டை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு விஜய் வரதுனால இந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து திமுக இங்க ஜெயிக்குது தோக்குறதுன்னு அவங்களுக்கு வந்து முக்கியமே கிடையாது. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி அழிச்சன்ற பேர் எனக்கு வேணும்ன்றதுனால அதிமுக காலி பண்றதுக்காக விஜய் வந்து பயன்படுத்துறாங்க. விஜய் வந்து எந்த எல்லைக்கும் போவார். குறைஞ்சபட்சம் எடப்பாடிக்கு வந்து ஒரு அரசியல் தெரியும். விஜய்க்கு அந்த எந்த விதமான புரிதல் இல்லாதனால எடப்பாடி இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்காக விஜய் வந்து அவங்க பாக்குறாங்க. இங்க வந்து திமுக ஜெயிக்கிறத பத்தி அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு இந்த மாநில தேர்தல் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2029 தான் அவங்களுக்கு வந்து பிரதானமான தேர்தல். அந்த தேர்தல்ல விஜய் வந்து ஒரு மெயின் பிளேயர் ஆக்கி இந்த இடத்துல வந்து ஓட்டுகளை வந்து வாங்கணும்னு தான் அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அந்த சூழ்ச்சி தெரியாம எடப்பாடியும் போய் பிஜேபியில விழுந்துட்டாரு, விஜயும் போய் பிஜேபியில விழுந்துட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தனி டிராக்ல போட்டியே இல்லாம இந்த 3 பேரும் ஒருவேளை ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா 200+ சொல்றாரு இல்லைங்களா முதல்வர், அது இங்க நிச்சயமாக நடக்கும். இந்த கூட்டணி வந்து மக்களுக்காக நிக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுயநலத்துக்காக நிக்கிற கூட்டணியான்னு பார்க்கும்போது மக்கள் தான் அதை வந்து இறுதி முடிவு வந்து எடுப்பாங்க. இல்ல அது ஒரு ஸ்ட்ராங் பர்செப்ஷன் ஏற்படுத்தும் இல்லையா, ஸ்ட்ராங்கான கூட்டணி இது அப்படின்றது. அப்பத்தே அது வந்து தேர்தல் நேரத்தில் யூஸ் ஆகும் இல்லையா சார்? நீங்க தனி மனிதர் தான். விஜய் பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் தான். அந்த நடிகர் வந்து போனா கூட்டம் கூடுவாங்க. இப்பவும் சரி, அவர் பிஜேபி கூட்டணியில போனாலும் கூட்டம் வந்து கூடும். அவர் வந்து பார்க்க தான் வருவாங்க. நம்ம சினிமாவில் பார்த்தோமே அவர் நேரில் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வருவாங்க. உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன, நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு உன்னோட சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நீ சொன்னது எதுவுமே இந்த கூட்டணியும் பொருந்தா கூட்டணி. விஜய் பேசின பேச்சுகளும் சரி, அவரோட செயல்பாடும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பொருந்தவே பொருந்தாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இது வெட்ட வெளி வேஷம், இது வெறும் வேஷம் போடுறாரு. சினிமாவில் எப்படி வேஷம் கட்டாரோ அந்த மாதிரி இங்கே அரசியலில் வந்து வேஷம் கட்டுறாருன்னு அவர் உள்ளபடியே சொல்ற. அவரோட விஜய் ரசிகர்கள் கூட வாக்களிக்க மாட்டாங்க. இன்னும் அவர் வீட்லயே அவருக்கு வாக்கு கிடைக்காது சார். அதை தாண்டி நீங்க வந்து பொதுமக்கள் கிட்ட வாக்குன்னா சத்தியமா வாய்ப்பே கிடையாது. அந்த மாவட்ட செயலர்களே இன்னைக்கு வந்து நொந்து போயிருக்காங்க. இவருக்காக நாங்க இவ்வளவு தூரம் உழைச்சி ஒரு மாவட்ட செயலர் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம், வாழ்க்கையா அவருக்காக அர்ப்பணிச்சோம். இவர் எங்களை எல்லாரும் எடுத்துட்டு போய் எங்களோட அனுமதி இல்லாம எங்களை போய் இன்னொரு இடத்துல அடக்கி வச்சிட்டாரு, எங்களுக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் களத்துல வந்து யதார்த்தமா இருக்கு. அந்த யதார்த்தம் விஜய்க்கு புரியாத வரை இந்த அரசியல் கணக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்லும்படி கூட்டணி அமைந்தால் அதனுடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும்? அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து, ஏன்னா எடப்பாடி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதிகபட்சமா ஒரு 2-3 நாட்கள்ல வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளிவரும். 2 அறிவிப்பு வரும். ஒண்ணு, இந்த கூட்டணியில விஜய் உள்ள வந்தார்னு ஒரு அறிவிப்பு வரும். இல்லை அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நெருடல் இருக்கு, திமுக வந்து ரொம்ப கிளீனா ஸ்வீப் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா விஜயை தனியா நிக்க வச்சு விஜயை வந்து ஜெயிலுக்கு அமிச்சு அவங்க என்ன வேணாலும் போவாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. விஜயை வந்து ஜெயிலுக்கு வச்சு இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கையில கொடுத்து கட்சி மட்டும்தான் தனியா நிற்கும். ஆனா இந்த செயல்பாடுகள் எல்லாமே யாருக்காக வேலை செய்வாங்கன்னா பிஜேபிக்காக முழுக்க முழுக்க வேலை செய்கின்ற வேலையை தான் அவங்க செய்வாங்க. உள்ள இருந்தாலும் பிஜேபிக்கு தான் வேலை, வெளியில இருந்தாலும் பிஜேபி தான் வேலை செய்யணும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஆபத்தான அரசியலா பார்க்குறோம். இந்த நுண் அரசியலை புரிந்து மக்கள் வந்து ஒரு தெளிவடைந்து அவங்களே வந்து நீங்க விஜய் நான் நல்லவர்னு சொல்றதுக்காக நீங்க அவர் நல்லவர்னு எடுத்துக்கோனா, அவரோட செயல்பாடுகள் இப்படி மோசமா இருக்காங்க நீங்க எடுத்துக்கோனா, நீங்களே களத்துல விஜயோட செயல்பாடுகளை பார்த்துட்டு மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. ஏன்னா தமிழக வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படித்த வாக்காளர்கள், தெரிந்த வாக்காளர்கள். இந்த வந்து திராவிட சிந்தனை இருக்கு. யாரு வந்து தமிழகத்துக்காக வேலை செய்றாங்க, யாரு வந்து சுயநலத்துக்காக வேலை செய்றாங்க, மக்களே வந்து இன்னைக்கு களத்துல வந்து பிரதிபலிக்கிறாங்க. நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய விஷயங்கள் பண்றீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.